எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த 1 வாரத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போங்க. நிஃப்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 660 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குங்க இந்த வாரத்துல. அதாவது 2.80% வந்து குறைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 2.37% வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 1844 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டும் எஃப்ஐஐஸ் 16,800 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங். நெறைய கம்பெனிஸ் வந்து 200%, 300% கடைசி 2 வருஷம், 3 வருஷத்துல மேல ஏறிருக்கு. அதெல்லாம் விக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் விக்கிறாங்க குறிப்பா. மார்க்கெட் விழுறதுக்கு முக்கியமான காரணம். அதற்கு முக்கியமான காரணம் யுஎஸ் பாண்ட் யீல்டு. 10 இயர்ஸ் பாண்ட் யீல்டு வந்து 4.73 74% வரைக்கும் வந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு நல்ல ஈல்டா தெரியுது. அதனால இங்கிருந்து வித்து அங்க எடுத்துட்டு போறாங்க. தென் நேத்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 1.5% பக்கமா கீழ இறங்கியிருக்குங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 333 பாயிண்ட் டவுனு. டவ் வந்து ஒரு 690 பாயிண்ட் டவுனு. எஸ்&பி 500 ஒரு 90 பாயிண்ட் வந்து டவுனுங்க நேத்து. அதற்கு முந்தைய நாள் வந்து மார்க்கெட் வந்து லீவா இருந்திருக்குது. நான் அடுத்த நாள் காலையில தான் பார்த்தேன். அந்த அப்டேட்ட தான் உங்களுக்கு சொன்னேங்க. மார்க்கெட் லீவ் அப்படின்றது நம்ம நண்பர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் மன்னிக்கணும். தவறான தகவல்கள் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்விகளுக்குள்ள போயிரலாங்க. ஃபர்ஸ்ட்டு சிடிஎஸ்எல், பிஎஸ்சி லிமிடெட் இந்த பங்குகள் பத்தி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது 2க்குமே பிஇ வேல்யூ 50க்கு மேல இருக்குங்க. ஓவர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. நம்மளோட வேலை அண்டர் வேல்யூட் ஸ்டாக் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியா இருக்கிறது. அது மாரி பார்த்து வாங்கணுங்க. நம்ம வந்து இது அப்படியே ஏறவே ஏறாது. இப்படியே தான் நிக்கும். இல்ல கீழ வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலங்க. நம்ம வந்து பஸ்ஸ விட்டுட்டோம். என்னைய பொறுத்தவரைக்கும். அதனால அந்த சைடு நான் போறதில்லங்க. அடுத்து எம்ஓஎஃப்எஸ்எல் பத்தி கேட்டிருக்காங்க. பிஇ வந்து 15 தான் இருக்கு. அத ஏன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 150%ங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இது ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்து பிரைஸ் டூ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.93 இருக்குங்க. 5 கிட்ட இருக்கு. நம்ம இந்த பினான்சியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாமே பெஸ்ட் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னா, மார்கன் ஹவுசல் அவர்கள் சொன்ன மாரி 1.5க்கு கீழ பிரைஸ் டூ புக் இருந்தா நம்ம வந்து அத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இது புரோக்கரேஜ் கம்பெனி தாங்க. இருந்தாலும் 150% ஏறிட்டு கீழ வர்றப்ப சுடும். அதனால நான் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன். அடுத்து 2 விஷயங்க. ஒண்ணு கர்நாடகா பேங்க், ஒண்ணு வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். 2மே வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. ஏன் வந்து அத கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இது 2யுமே கன்சிடர் பண்ணலங்க. ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். கர்நாடகா பேங்க்க நான் வந்து 35, 40, 75ல ரொம்ப நாள் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பல்லாம் நான் பார்த்துருக்கிறேங்க. நான் அப்பயும் வாங்கி ஒரு 100, 120ல நான் வெளில வந்துட்டேன். ஒரு 3 ஆர் 4 இயர்ஸ் பேக். இப்போ இந்த வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் டூ புக்கும் கம்மி, பிஇயும் வந்து 5.56 தான் இருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200% இருக்குங்க. லாஸ்ட் 1 இயர்ல 16% வந்து ரிட்டர்ன். அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்திருக்கு. இதுல டிசம்பர் 2023ல எஃப்ஐஐஸ் 20% பக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. டிசம்பர் 2024ல அத 11.22% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 8% கர்நாடகா பேங்க்ல இருந்து எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க வித்து வெளில போறப்ப பிரைஸ் வந்து குறையும். வேல்யூவேஷன் நல்லா தாங்க இருக்கு. ஆனா, லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன்ஸ கம்பேர் பண்றப்ப ரொம்ப அதிகமான ப்ராஃபிட். நெறைய பேர் 150, 160, 170லலாம் என்டர் ஆயிருப்பாங்க. அவங்கலாம் கீழ வர்றப்ப பயந்து வித்தாங்கன்னா, இன்னும் மறுபடியும் கீழ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தாங்க நான் வந்து இதுக்குள்ள போறதில்ல. அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன்ல இதே தாங்க. பிரைஸ் டூ புக் 1.22 தான். மார்கன் ஹவுசல் சொன்னத விட கம்மி தான். பிஇ வந்து 6.29 நல்ல பிஇ தான். பட் 3 இயர் ரிட்டர்ன பாருங்க 300% ஏறியிருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல 3% தாங்க ஏறியிருக்கு. இதுவும் அதே கேஸ் தாங்க. 300 ரிட்டர்ன்ஸ்னா 300%னா நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ராஃபிட் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து வித்து வெளில எடுத்துட்டு போறாங்க. அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதுல இன்னும் எஃப்ஐஐஸ் விக்க ஆரம்பிக்கல. அதான் வந்து இதுல உண்மை. கர்நாடகா பேங்க்ல வித்த மாதிரி இன்னும் பிஎஃப்சில விக்க ஆரம்பிக்கல. இல்லாட்டி இதுவும் வந்து எப்படி கர்நாடகா பேங்க் லாஸ்ட் 1 இயர்ல 16% குறைஞ்சிருக்கோ, அதே மாரி இதுவும் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதனால நான் இந்த சைடு போறதில்ல. அடுத்து அமர் ராஜா. அமர் ராஜா நம்ம வந்து 600, 610, 590ஸ்ல வாங்குனதுங்க. அது 1700 வரைக்கும் போயிடுச்சு. அதே மாரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ரூ. 500 கிட்ட குறைஞ்சிருக்கு. ரூ. 1000 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்ப பிஇ வந்து 20 இருக்கு. பிரைஸ் டூ புக் 2.72 இருக்கு. அமர் ராஜாவ பொறுத்தவரைக்கும் அவங்களோட பிளான்ட் ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் இயர் 30, 31 ஆகுங்க. ஸோ இது வந்து லாங் டெர்ம். இன்னும் ஒரு 6 ஆர் 7 இயர்ஸ் வந்து இன்னும் ஃபிளாட்டா தான் இருக்கும். இவங்களோட அவுட்புட் அந்த ஜிகா ஃபேக்டரியில இருந்து ஃபுல் அவுட்புட் வெளில வர்றதுக்கு இன்னும் ஒரு 7 ஆர் 8 இயர்ஸ் ஆகும்.
ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து இன்னொரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் வச்சிருப்பீங்க அப்படின்னா, இன்னும் குறையும். குறையிறப்ப நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் GE ஷிப்பிங் பத்தி கேட்டிருக்காங்க. GE ஷிப்பிங்லயும் அதே கேஸ் தாங்க. PE வந்து 4.73, பிரைஸ் டூ புக் 0.99, டெட் டூ ஈக்விட்டி 0.24 இருக்கு. ஸோ கம்பெனி டெட் டு ஈக்விட்டி நம்ம வந்து 0.1 கீழ இருக்கறதா பார்ப்போம் பெரும்பாலும். இதுல 0.24 இருக்கு. பட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்க 200% ஏறிருக்கு 3 இயர்ஸ்ல. ஸோ 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3% தான். ஸோ இதுலயும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 23,700ல கீழ வந்துருச்சு. இன்னும் ஒரு அழுத்தணும்னு வச்சாங்க. இன்னும் ஒரு 5% 10% கீழ போச்சுன்னா 22,000 போயிருங்க. அப்ப இந்த ஸ்மால் கேப் எல்லாம் வந்து இன்னும் போட்டு அடிச்சு துவச்சு எடுத்துருவாங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இப்ப எஃப்ஐஐஸ்லாம் இங்க இருக்காங்க. ப்ராஃபிட் இவ்வளோ தூரம் ஏத்திருப்பாங்க. அவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த நேரம் நம்ம என்டர் பண்ணா மேல போகவே போகாதில்லங்க. ரொம்ப வருஷம் ஆகுங்க. இந்த மார்க்கெட் கீழ இறங்குறப்ப இப்ப ஹையர் லெவல்ல வாங்கிட்டோம். வாங்கிட்டு கீழ வந்து அப்புறம் கன்சாலிடேட் ஆயி, அதுக்கப்புறம் அது மேல போறதுக்கு இன்னொரு ஒரு பிசினஸ் சைக்கிள் ஆயிரும். 3 வருஷம், 4 வருஷம் ஆயிருங்க. அடுத்து குஜராத் டோட்டல் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்மால் கேப், மிட் கேப் ஏற்கனவே செபி வந்து ரொம்ப காஷியஸா இருங்க. ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அந்த சைடு கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செபியே 2, 3 தடவ வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடு போகாதீங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நாங்க வந்து ரெகுலரா போட்டுருக்கேன். நான் வந்து ரெகுலரா சிப் பண்ணிட்டு இருக்கேன். சிப் பண்றப்ப மார்க்கெட் வந்து இப்போ 23,400ல இருக்கு. இது வந்து 15,000, 16,000, 17,000 வந்தா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போட்ட அமௌண்ட் வந்து என்ன ஆகும்? இப்ப நான் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து 15, 10,000லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த பணம் என்ன ஆகும்? மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அது வந்து அந்த வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகாதா? குறையாதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குறையதாங்க செய்யும். மார்க்கெட் குறையிறப்ப அதுவும் சேர்ந்து குறையும். அதுல என்ன டைப் ஆஃப் ஃபண்ட் நம்ம போட்டிருக்கோம்? இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இன்னைக்கு 23,400 இருக்கு. இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு 20,000 வருது அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து குறைஞ்சிருக்கும். டாடா கோல்டு இடிஎஃப் பத்தி சொல்லியிருக்காங்க. டாடா கோல்டு இடிஎஃப் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து அத தான் யூஸ் பண்றேன். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. தென் டாடா குடும்பத்த பத்தி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு யூனிட் வந்து ரூ. 7 59, 60 காசுல இருக்கு. எப்பப்பலாம் நம்மளுக்கு வந்து இந்த டிவிடெண்ட்லாம் வருது. தென் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, அது மூலமா நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு போட்டீங்கன்னா வருங்க. அடுத்த கேள்வி டாடா கெமிக்கல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அது வந்து PE 40 கிட்ட இருக்கு. எதுக்கு வந்து அத உள்ள கொண்டு வந்து கன்ஃப்யூஸ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து அந்த நிறுவனத்த வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் நான் சொன்னது எல்லாமே நான் வாங்குனதுக்கு அப்புறம் தாங்க அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அத பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இது வாங்குறதுக்கு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏர்லியர்ங்க. அதாவது 939 1½ வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாங்குனது. அந்த கம்பெனி நான் வாங்குனப்ப PE வந்து 15, 16, 17 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. அது வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனில. அதுல ஒரு சில டிவிஷன்ஸ் எடுத்து டாடா கன்சியூமரோட சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமுமே கூட நல்ல பிசினஸ் இருந்தது. ஈரோப்ல, தென் ஏசியால சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து குறைஞ்சது ஃபர்ஸ்ட் திங். அதனால அவங்க ப்ராஃபிட் குறைஞ்சது. அதுக்கப்புறம் சைனால சோடா ஆஷோட பிரைஸ் வந்து குறைஞ்சது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு சோடா ஆஷோட பிசினஸ் தான் வந்து 66%. அதனால இவங்க ப்ராஃபிட் வந்து குறைஞ்சது. 50% பக்கமா குறைஞ்சதுங்க. ப்ராஃபிட் 50%க்கு மேல குறைஞ்சது அப்படின்னா, PE அப்படியே டபுள் ஆயிரும். 16லேருந்து 32, 40 ஆயிருங்க. ஸோ நான் வந்து 950, 60, 70ல இத வந்து பார்த்துருக்கேன். PE வந்து நல்ல PE 15, 16ல இருந்தப்ப. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கிலாந்துல ஒரு பிளான்ட் வந்து போடுறாங்க. சோடியம் பைகார்பனேட் பிளான்ட். அதாவது ஃபார்மா கிரேட் சோடியம் பைகார்பனேட் பிளான்ட். அவங்க இன்னும் 2 வருஷத்துல அங்கருந்து புரொடக்ஷன கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா டர்ன் ஓவர் ஆயிரும். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். எனக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த காரணங்களுக்காக நான் வந்து இத வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா, நீங்களும் உங்களோட ரிசர்ச்ச பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க கன்வின்ஸ் ஆனுச்சு அப்படின்னா, நீங்க உங்களோட அட்வைசர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட டிசிஷன் எடுத்துக்கங்க. நான் வந்து இத தெரிஞ்சுக்கணும், இந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மள்ட்ட சொல்றோங்க. தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் பத்தியும் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குங்க. செபியோட சேர்பர்சன் அ மாதாபி பூரி புஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த ரெட்ஸ், தென் இன்வெட்ஸ், தென் முனிசிபல் பாண்ட்ஸ்ல ஒரு ராபஸ்ட் குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செபியோட சேர்பர்சன் தான்.
ஸோ அவங்களும் வந்து இத பத்தி நல்ல விஷயமா தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டாக்ஸஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாருங்க. லாங் டெர்ம்ல நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. லாங் டெர்ம்ல ஹோல்ட் பண்றப்ப டாக்ஸஸ் வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் இருக்கும். நான் விக்கிறப்ப. அதுக்கப்புறம் ஒரு 30% வந்து இன்னும் ஃபியூச்சர்ல 35% கூட டாக்ஸ் போயிரும். அதுக்கப்புறம் அதர் டாக்ஸஸ்லாம் இருக்கு. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. இந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு 12.5% வந்து இருக்குதுங்க. ஷார்ட் டெர்ம்னா அது வந்து 20% வரைக்கும் இருக்கும். எக்ஸம்ப்ஷன் வந்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ப்ஷன் இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, நீங்க வந்து உங்களுக்கு வந்து 2 பசங்க, 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா, இப்ப டாடா கோல்ட் இடிஎஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல ஒரு போர்ஷன நீங்க அவங்களுக்கு நவுத்தி விட்டுருங்க. ஷேர்ஸ்ல ஒரு பங்க வந்து அவங்களுக்கு நடத்தி விட்டுருங்க. மிச்சம் உள்ளத உங்களுக்கு தேவையானத நீங்க வந்து வச்சுக்கங்க. பையனுக்கு 18 வயசு, பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ செட்டில் பண்ணணுமோ, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, அவங்க செட்டில்மெண்ட்ட முடிச்சுக்கங்க. வேணும்னா அவன் வந்து டாக்ஸ் கட்டிக்கிட்டும். இது ஒரு ஆப்ஷன்ங்க. இன்னொன்னு இல்ல நான் தான் வந்து அத விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு 10 லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்குது அப்படின்னா, அதுல நீங்க வந்து ஒரு சில எக்ஸம்ப்ஷன் 1.25 லேக்ஸ் வந்து எடுத்துருவீங்க. அது போக உங்களுக்கு வந்து ஒரு 3 லேக்ஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்கும். மிச்சம் உள்ளதுக்கு ஒரு 12.5% கட்டிட்டு, இப்போ உள்ள ரேஞ்சுக்கு சொல்றேன். 10 இயர்ஸ் கழிச்சு இன்னும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. ஸோ அத கட்டிட்டு நீங்க வந்து வெளில எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்டின்னா, இப்ப வாங்கி வைக்கிறோம். நீங்க எப்படியும் உங்களோட அசெட்ஸ் எல்லாமே உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தான் குடுப்பீங்க. அழகா கோல்டு ஒரு ஆளுக்கு, தென் பவர் கிரிட் ஒரு ஆளுக்கு, தென் டாடா கெமிக்கல்ஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிரிச்சு குடுத்துறது தாங்க நம்மளுக்கு வந்து சேஃப். டிவிடெண்ட் எல்லாம் நீங்க வச்சுக்கங்க. 10 வருஷம், 15 வருஷம் வர டிவிடெண்ட்லாம் வச்சு, நீங்க தனியா உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ வந்து வச்சுக்கங்க. மத்த எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துருங்க. எப்படியும் வந்து வேற ஒரு இன்கம் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு அசெட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் நல்லாருக்கும். தென் உங்களோட நீங்க யாருக்கு வந்து குடுக்குறீங்களோ, அவங்களுக்கு ஒரு 18 வயசுலயே குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இருக்காது. அவங்களுக்கு ஒரு சின்ன டாக்ஸ் இருக்கும். அத மட்டும் குடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு அத தள்ளி விட்டுறலாம். இது வந்து ஒரு ஐடியா. இது வந்து என்னோட வியூ பாயிண்ட்ல நான் சொல்றேங்க. நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சோம். மேலும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழ எழுதுங்க. இன்னைக்கு கேட்ட கேள்விகள், தென் இனி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.